பயத்துல கத்திட்டேன். ஏன் இப்படி பண்றீங்க? ஏற்கனவே பயத்துல பீதியில பேதி ஆயிட்டு இருக்கோம். இல்ல நீங்க வேற கம்மனத்து படுங்கம்மா. எங்கடி அவளை காணா? ஒண்ணுக்கு போயிருப்பாமா. என்னடி சொல்ற? அது சரியான தொடர் அடிக்கடி. அப்படின்னாவே ஒண்ணுக்கு போற. அவளா ஒரு பணத்தை வச்சுட்டு ஒண்ணுக்கு போறா. எங்கனால இருப்பா. போய் தேடுடி அவளை. போ, கூட்டிட்டு வா. அவளை காணோமா? என்னடி சொல்ற? எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேம்மா. அவளை காணோம். கதை வரும் தொலைஞ்சிருக்கு. அவளை காணாமா? அடியே, அவளா போயிட்டாளா இல்ல உங்க 2 பேர்ல யாரு கையாடுன்னு திரும்ப சண்டை போட்டு அவளை நீ ஏதோ அடிச்சு கொன்னு புதைச்சிட்டு என்கிட்ட நாடகம் மாறியாடி? 6 அடி இருக்கிற இவனவே நீ கொன்னவாதானே? 4 அடி இருக்கு இவளை ஏமாத்துற உனக்கு. முடிக்கிறத பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. ஒண்ணும் பண்ணிடாத. நீ கையாடுதா? நீ கையாடுதா? நான் ஒத்துக்கிறேன். என்ன ஒண்ணும் பண்ணிடாத. என்ன விட்டுடு, நான் போறேன். நீங்க வேற ஏமா? நானே அவ எங்க போனான்னு தெரியாம யோசனையில இருக்கேன். எதோ பேசிக்கிட்டு. ஆமாடி, இன்னும் நீ அவளவே நம்பிட்டே இரு. இவனெல்லாம் நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது, கண்டிப்பா ஜெயிலுக்கு போயிருவோன்னு பயந்துட்டு நம்மளெல்லாம் விட்டுட்டு போயிட்டாடி. இன்னும் நீ அவளே நம்பிட்டது. வாடி. பாரு, என்னடி இது? ரோகி, இங்க பாரு, நம்ம சந்தோஷத்துல இருக்கும் போது இருக்கிறது உண்மையான ஃப்ரெண்ட்ஸ் கிடையாதுடி. நம்ம கஷ்டப்படும் போது யாரெல்லாம் நம்ம கூட இருக்காங்களோ அவங்கதான் உண்மையான ஃப்ரெண்ட்ஸ். தெரிஞ்சுக்க. சின்ன உதவின்னு வந்தோம், போக போக பெருசாகுது. எங்க நம்ம மாட்டிக்குவோன்னு பயத்துல நம்மளை நட்டாத்த விட்டுட்டு போயிட்டாடி அந்த துரோகி. இதெல்லாம் காலை சுத்தின பாம்புடி. கூடவே வச்சிருந்தோன்னு வச்சுக்க, என்னைக்கா இருந்தா நம்மளை போட்டு தள்ளிடுவாடி விசாவ. நீ ஏண்டி அழுகுற? ஏமா அழுகுற? அழுவாத. நான் இருக்கேன்டி, நான் இருக்கேன். எவன் வந்தா என்ன, எவன் போனா என்ன, இவனை எடுத்துக்கொண்டு போய் போறதுக்கு கடைசி வரைக்கும் நான் உன் கூட இருக்கேன்டி. நீ ஏன் கவலைப்படுற? அம்மாடி, தலை வலிக்கிற மாதிரி இருக்கு. ஒரு கப்பு சூடா காஃபி போய் எடுத்துட்டு வரியா? போய் சூடா காஃபி போட்டுக்கொண்டா. இவன் வேற. ஆமா, ஏண்டி உன் போன் அடிக்குது பாரு, போய் எடு. என்னத்துக்கு எனக்கு ஃபோன் பண்றியா? இவன் தான் பாய் ஃப்ரெண்டுன்னா இவனவே கொண்டு விட்டான். இன்னொரு பாய் ஃப்ரெண்ட் இருப்பானோ? நான் எதுவும் சொல்லடியாமா? நான் எதுவும் சொல்லல. திவ்யா தான் ஃபோன் பண்றா. யாரு? அந்த துரோகியா? ஸ்பீக்கர்ல போடுறீ, என்ன சொல்றான்னு பாப்போம். சாரி டி. நீலா, சே, இங்க பாரு, நாங்க செத்தால சாவுமே தவிர போன வேண்டி. நீ ஏண்டி முழிச்சிட்டு இருக்க? அவ ஒரு தத்தி, அவ ஒரு ஆளுன்னு அவளை நினைச்சிட்டு இருக்கியா? நான் தான் சொன்னேன்ல, கடைசி வரைக்கும் நான் முடிச்சு கொடுக்குறேன்ட்டு. கவலைப்படாதடி, நீ பயப்படாத, நான் இருக்கேன். அம்மாவுக்கு ஒரு சூடா ஒரு காஃபியை போட்டு கொண்டாடி போடி.
ஏண்டி உன்னை நம்பி இந்த காப்பியை குடிக்கலாமா? நானே ஆல்ரெடி நொந்து போயிருக்கேன். இவனை வேற தேவையில்லாம இந்த வீட்டுக்கு வர வச்சு இவன் நல்லவன நான் தப்பா நினைச்சு இவன் மயக்கத்துலதான் இருக்கான்னு நினைச்சிட்டேன். ஆனா பார்த்தா உண்மையா செத்துட்டான். என்ன பண்றதுன்னு தெரியாம நான் அவளுக்கு கால் பண்ணி வர சொன்னா அவ வாழ்க்கைதான் முக்கியம், அவ பாட்டு விட்டு ஓடிட்டா. இப்ப எனக்கு நீங்க மட்டும்தான் இருக்கீங்க. நீங்களும் ஆறுதலா 4 வார்த்தை பேசிட்டு இப்ப என்ன சந்தேகப்பட்டா எவ்வளவுதாம்மா நானும் தாங்குவேன். மனசு வலிக்குது. என்ன நம்புங்கம்மா. நான் இவனை வேணும்னா கொலை பண்ணலம்மா. நான் இவனை அடிக்கலன்னு வச்சுக்கோங்க, அவன் என்ன சத்தியமா என்ன கொண்டிருப்பான். அவன் நான் கொலை பண்ணணும்லாம் அடிக்கலம்மா. அன்னைக்கு ஜஸ்ட் அவனை விரட்டி விடணும் தான் நினைச்சேன். ஒரு அடிதான் அடிச்சேன். மயங்கிட்டான். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நான் பார்த்தா அவன் செத்துட்டாமா. சத்தியமா சொல்றேன், நான் வேணும்னே பண்ணல. உன்னை பார்த்தாலும் பாவமா தான் இருக்குது. சரி விடுடி. ஒரு முறை சந்தேகம் வந்துட்டா அது கடைசி வரைக்கும் போவாது. அது இல்லாம நீ யாருன்னு எனக்கு தெரியாது. அவ சொல்லிதான் நான் இங்க வந்தேன். உன்னை பத்தி அவ சொல்லி கேள்விப்பட்டிருக்கனே தவிர இப்பதான் முதல்ல உன்னை பாக்குறேன். அது எப்படி டக்குன்னு உன்னை நம்ப முடியும்? நீ நல்லவளா கெட்டலாம் எனக்கு எப்படி தெரியும்? சரி விடு, இந்த டீயை குடிச்சுட்டு நான் வெளியில போயிட்டு வரேன். உங்களுக்கும் காஃபி குடிச்ச உடனே வயிற்று கலக்குமா? எனக்கும் அப்படிதான். என்னடி பேசுற? வெளியேனா அந்த வெளியிலடி. இவனை கட்டி தூக்கிட்டு போறக்கு சாக்கு வாங்கிட்டு வரேன். இப்படியே அவனை விட்டுட்டா வெந்து வீங்கி போயிடுறாண்டி. 2 பேர்னால அவன் தூக்க முடியுமா? 3 பேர் இந்த இடத்துல இப்ப நம்ம 2 பேர் தான் இருக்கோம். இவனெல்லாம் தூக்கிட்டு போக முடியாது. இப்ப பகல் எடுத்துட்டு போறோமே, யாருக்கும் சந்தேகம் வந்துடாதா? அப்படியே சந்தேகம் வந்தா கூட இது அரிசி மூட்டைங்க தேங்காய் மூட்டைன்னு சொல்லி எப்படின்னா சமாளிச்சிருவண்டி. அப்படியே கொஞ்சம் தூரம் தூக்கிட்டு போய் தூக்கி போட்டு வந்துருவண்டி. சனியை தொலைச்சிருவோம். நான் போய் சாக்கு போய் வாங்கிட்டு வந்துடுறேன். பார்த்து பத்திரமா இரு. போயிட்டு வந்துடுறேன். வாடி வந்து உள்தாப்பல் போட்டுக்க. யாரால கதவை தட்டினா கதவை திறந்துடாத. பார்த்து ஜாக்கிரதையா. நான் போயிட்டு வரேன். The number you are calling is either switched off or not reachable at the moment. The number you are calling is either switched off or not reachable at பக்கத்துல இருக்க கடைக்கு போயிட்டு வரேன். நாங்க இவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் வரல. அது இல்லாம நீ யாருன்னு எனக்கு தெரியாது. அவ சொல்லிதான் நான் இங்க வந்தேன். உன்னை பத்தி அவ சொல்லி கேள்விப்பட்டிருக்கனே தவிர இப்பதான் முதல்ல உன்னை பாக்குறேன். அது எப்படி டக்குன்னு உன்னை நம்ப முடியும்? இந்த டீயை குடிச்சுட்டு நான் வெளியில போயிட்டு வரேன். பத்திரமாயிரு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டாங்களா இவங்களும்? அவளும் விட்டுட்டு போயிட்டா, இப்ப இவங்களும் விட்டுட்டு போயிட்டாங்க. ஐயோ, என்ன பண்ண?
என்ன கொண்டுட்டு நீ மட்டும் சந்தோஷமா இருக்கலாம்னு நினைச்சியா? நடக்காது. நீ தானே கொன்ன. வா, அங்க போய் நம்ம 2 பேர் சேர்ந்து டுயட் ஆடலாம். வா. எதுக்கு பேபி என்ன பார்த்து பயப்படுற? நம்ம 2 பேர் லவ்வர்ஸ் தானே. எத்தனை நாள் ஒன்னா சுத்தி இருப்போம். ஏதோ புது ஆளை பார்த்து பயப்படுற. வா வா வா. சரி, நீ வரல, நானே உன்னை கூப்பிட்டு போயிடுறேன். அடியே, நான் தாண்டி. கதவை திறடி. ஏண்டி, கதவை திறக்க உனக்கு என்ன இவ்வளவு நேரமா? ஆள் இல்லாம பதட்டமா இருப்பேன்னு பார்த்தா என்ன அந்த பணத்துக்குள்ள டூயிட் பண்ணிட்டு இருந்தியா? கதவை திறக்க இவ்வளவு நேரம் மாடி. இல்லம்மா, உங்க பின்னாடி போலீஸ் தான் ஃபாலோ பண்ணி வருதுன்னு நினைச்சு இந்த பாக்ஸ் இருக்குல்ல, காக்கி கலர்ல இருக்கும், யூனிஃபார்ம் நினைச்சு பயந்துட்டேன். அதான் பின்னாடி போய் கடையில் ஒழிஞ்சுக்கிட்டேன். சரி, உங்க ஃபோன் எப்படி சுவிட்ச் ஆஃப் ஆச்சு? அது ஒண்ணும் இல்லடி, இந்த சாக் வாங்க போன இடத்துல போன் சார்ஜ் இல்லாம சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. வேற ஒண்ணும் இல்ல. இந்த புடி. இந்த பெட்டி எதுக்குமா? அப்படி கேளு. இந்த பொட்டி எதுக்கு தெரியுமா? இந்த சாக்குக்குள்ள அவனை போட்டோம்னா கை காலு நீட்டிட்டு ஒரு மனுஷன் இருக்க மாதிரியே தெரியும். இந்த பொட்டியை கிழிச்சு அந்த சாக்குக்குள்ள 4 பக்கமும் சொருகணும்னு வச்சுக்கேன், ஒரு சேப் வந்துருண்டி. அதுக்கப்புறமா அவனை கட்டி வண்டியில தூக்கி போட்டு கொண்டு போயிடலாண்டி. மாடி சாக்க விரி விரி. உன்னை 2 கிளிக்க சொன்னா நாரா கழிச்சிட்டு இருக்கிறேன். அதனாலதான் அவனை விட்டுட்டு போயிட்டான். நான் மாற அடிக்கிறேன். வாழ்க்காரன் பாரதி, போய் முதல்ல கதவை சாத்து. இருங்கம்மா. ஏண்டி? என் தம்பியோட கண்ணாடி இருக்குமா, அப்புறம் தெரிஞ்சு திட்டுவானே. அடிச்சு எடுத்துட்டு போடி. யாரு? பால்காரனா? இல்லம்மா, அப்புறம் நான் என் அண்ணன் கிட்ட பால் வாங்க மாட்டேன். ரொம்ப தண்ணி ஊற்றுவாரு. நான் ஒரு அக்கா கிட்ட தான் பால் வாங்குவேன். அவங்க வர லேட் ஆகுமே. போய் யாருன்னு பாருடி. Será
cos'era, se cos'era, se cos'era, se cos'era, se variva, se cos'era, se cos'era, se cos'era, se cos'era, se variva, se cos'era.